ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சு கஸ்டர்ட் பவுடர் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை சொல்லிடுறேன். 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பேக்கெட் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், மாதுளப்பழம் எடுத்து வச்சுருக்கேன், ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன், இப்போ பொடிச்ச சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், இப்போ கொஞ்சம் ஒயிட் சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 லிட்ரு. இப்போ இதில் கொஞ்சமாக பால் மிச்சம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டு நம்ம கலக்கிக்கலாம். இப்போ பால் காயட்டும். நல்லா பால் கொதித்து வரும்போது நம்ம அந்த பவுடர் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அதில் பவுடர் பாலில் சேர்த்து கலந்துக்கலாம். இதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் கஸ்டர்ட் பவுடர் வந்து இப்போ இதை நல்லா கலக்கிட்டு கொதிக்கிற பாலில் நம்ம சேர்க்குறோம். திரியாக இல்லாமல் நைஸாக நல்லா பாலில் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற பாலில் நம்ம இதை சேர்க்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பால் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பொடி பண்ண சர்க்கரையை இதில் சேர்த்துடலாம். பெரிய ஸ்பூனில் நான் 2 சேர்த்துருக்கேன், சின்ன ஸ்பூன்னா ஒரு 4 சேர்க்கலாம். நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். சுகர் அதிகமாக தேவைப்படுறவங்க அதில் நம்ம சேர்த்துக்கலாம். பொடிச்ச சர்க்கரை நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் அதிகமாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ சூடு ஆறட்டும், அப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து அதில் ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஆப்பிள் சேர்த்துட்டேன். இப்போ வந்து பச்சை திராட்சை சேர்த்துக்கிறேன். எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதில் இப்போ மாதுளை சேர்க்குறேன். இப்போ உலர்ந்த திராட்சை சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1/2 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 1 மணி நேரம் நம்ம கழித்து எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகாதீங்க. உங்கள் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.